அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா வார வெள்ளிக்கிழமை அன்னைக்குங்க பாக்கு ஏலம் நடக்குதுங்க. பாக்கு சாகுபடி பண்ணிக்கிற விவசாயிகள்ங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பாக்கை வந்து விற்பனை செய்ய நேரடியாக அந்த மண்டிக்கு கொண்டு வராங்க. இங்கே விவசாயிகள் விற்பனை செய்கிற பாக்கு வந்து எந்த ஒரு கமிஷனுமே மண்டியில் எடுத்துக்கிறது இல்லைங்க. அதே மாதிரிங்க வியாபாரிகள் வந்து ஒவ்வொரு லாட்டாக பார்த்து விலை குறித்து கொடுப்பாங்க. எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிக விலை குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட்டு வந்து லாட் ஆயிருங்க. இன்றைக்கி நடந்த பாக்கு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு பச்சை காய்ங்க குறைந்தபட்ச விலையாக மோகித் ரகம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 30 காசுல இருந்துங்க அதிகபட்சமாக 62 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாங்க நல்ல பழுத்த பாக்கு சுத்தமாக காஞ்சதுங்க 1 கிலோ குறைந்தபட்ச விலையாக 205 ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக 1 கிலோ 214 ரூபா 50 காசு வரைக்கும் ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாங்க பாக்கு கொட்டைங்க, அதாவது நம்ம காஞ்ச பாக்கு காய் உரிச்சிங்கன்னா உள்ள வெள்ளைக்கொட்டை வருங்க, சாலி பாக்குன்னு சொல்லுவாங்க. 1 கிலோ குறைந்தபட்ச விலையாக 381 ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக 410 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. இந்த சாலிபாக் பார்த்தீங்கன்னா மொஹித் ரகங்க. அடுத்தது பாக்குப்பழம் மொஹித் ரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 70 ரூபா 30 காசுல இருந்துங்க அதிகபட்சமாக 76 ரூபா 30 காசு வரைக்கும் ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க. இந்த பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நம்ம பவானியில் இருந்து கவந்தப்பாடி போகிற சாலையிலைங்க பூலப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் அண்ணா சிலை இருக்குங்க. அந்த சிலைக்கு எதிர்த்த மாதிரி செயல்பட்டு இருக்குதுங்க. பாக்கு சாகுபடி பண்ணிக்கிற விவசாயிகள் கமிஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்க வைக்கணும்னா இந்த மண்டிக்கு பார்க்க வந்து காலையில் ஒரு 8-9 மணிக்குள்ள வந்து மண்டிக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்கள் வங்கி கணக்கு நேரடியாக வந்து அமௌண்ட்டை அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தகவல் தேவைனாலும் நேரடியாக மண்டி நீங்கள் அணுகி தகவலை கேட்டுக்கலாமுங்க. இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.